ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம் தான் அது. அதில் கொஸ்டின் தான் அது. ஒரு எண்ணின் 50% மற்றும் அதே எண்ணின் 85% கூடுதல் 202.5 எனில் அந்த எண் 60% ஆனது என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 50% எப்படி அதெல்லாம் பை 100 போட்டாக்க 50% ஆகிடுமா? அடுத்து 50% மற்றும் 75% கூடுதல். அப்போது 50/100x ப்ளஸ் 75/100x ஈக்குவல் டு 202.5. ஓகேங்களா? இப்போது அடிமான ரெண்டும் சேமாக இருக்குங்களா? அப்போ கூட்டிக்கலாமா? மேலே இருக்கிறத 100 50x ப்ளஸ் 75xங்கிறது 135x ஈக்குவல் டு 202.5. என்னன்னா 135x ஈக்குவல் டு 100 தப்பம் போச்சுன்னா என்ன வரும்? 202.5. பாயிண்ட்டுக்கு 1 ஒரு 0 போயிடும், இந்த ஒரு 0. அப்போ x ஈக்குவல் டு இது வந்து 15 அடிங்க. 15 அடிச்சிங்கன்னா 9 டைம் வரும். இது அடிச்சிங்கன்னா 9 8 15 135. இது அடிச்சிங்கன்னா 15னா 20 15 1 52 52னா 45 13 15 × 3 45 3 மீதி 7 7 5 75 5 0 அப்படி வரும். இதை திரும்பவும் 9 அடிக்கலாம். அதை 9 அடிச்சிங்கன்னா 9 15 135 0 0 அப்படி வந்துடுங்களா? அப்போது x ஈக்குவல் டு 150. நம்ம 150 அடிக்கக்கூடாது இங்கே. ஓகேங்களா? அதுதான் 150 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினாக கேட்டிருக்காங்கன்னா அந்த எண்ணின் 60% யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 60% என்ன வரும்? x ஈக்குவல் டு 100%. இது 100%னா இது 100%னா 60% தான் கேட்டிருக்கான். இந்த 0 0 அடிப்பட்டுமா? இந்த 0 இந்த 0 அடிப்பட்டுமா? அப்போ 15 × 6 90. 60%ங்கிறது 90 தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.